ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 74. காலை விடிந்ததிலிருந்து சரண்யாவிற்கு தெரியாமல் சரண்யாவை பின்தொடர்ந்தான் சக்தி. சரண்யா செல்லும் எந்த ஒரு இடத்திலும் தீனா சரண்யாவை பின்தொடரவில்லை. அதுவே சக்திக்கு பெரிய நிம்மதியாக, தீனா ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே சரண்யாவுக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தீனா எப்படி சரண்யாவை பின்தொடராம இருக்கான் என்று யோசித்த சக்திக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஆனாலும் தீனா எதுவும் செய்யாமல் இருப்பான் என்பதையும் சக்தியின் மனம் ஏற்கவில்லை. தன் ஆபீஸில் இந்த யோசனையில் மூழ்கியிருந்தவனின் யோசனையை கலைக்கும் வண்ணம் சக்தி கேபின் கதவு தட்டப்பட்டது. அதில் சுயநினைவுக்கு வந்த சக்தி, உள்ள வாங்க என்று கூப்பிட்டான். சக்தி கேபின் கதவை திறந்து கொண்டு வந்தான் கார்த்திக். கார்த்திக்கை பார்க்கவும், வாங்க கார்த்திக், உட்காருங்க என்றவன், என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டான். சக்தி எதிரே இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்த கார்த்திக், ஹலோ மிஸ்டர் சக்தி, உங்களை ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு கூப்பிடதான் வந்தேன் என்று புன்னகைத்து கொண்டே கூறினான். அப்படியா, என்ன பார்ட்டி என்று கேட்டான் சக்தி. என்னோட பர்த்டே பார்ட்டி, அது கூட சேர்த்து நான் 25வது கேஸ் வின் பண்ணிருக்கேன், அதுக்கும் சேர்த்து பார்ட்டி வைக்கிறேன். உங்க கம்பெனி மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இன்னும் பல கம்பெனி கேஸ்களை ஜெயிச்சிருக்கேன். அதனால எல்லா கம்பெனி ஸ்டாஃப்ஸ், எம்டின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். அது மாதிரி உங்களையும் இன்வைட் பண்ண வந்தேன் என்றான் கார்த்திக். ஓ அப்படியா, சரி, நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன் கார்த்திக் என்றான் சக்தி. ட்ரை பண்ணக்கூடாது, உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கூட நீங்க கண்டிப்பா வரணும் என்று உறுதியாக கூறினான் கார்த்திக். ஓகே மிஸ்டர் கார்த்திக், நான் வரேன் என்றான் சக்தி. தேங்க்ஸ் சக்தி என்று கூறியவன் வேறு எதுவும் பேசாமல் கிளம்பினான். என்ன, இன்னைக்கு கார்த்திக் என்னைய பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சரண்யாவை பத்தி பேசல என்று யோசித்த சக்திக்கு கார்த்திக் செயல் ஆச்சரியமாக இருந்தது. சக்தி கேபின் கதவை கார்த்திக் திறக்க போகும்போது சக்தி கார்த்திக்கிடம், ஏன் கார்த்திக், நீங்க சொல்ல நினைச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா என்று கேட்டான். கதவை திறந்து கொண்டே சக்திபுரம் திரும்பி பார்த்து, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சக்தி என்றான் கார்த்திக். சக்தி சந்தேகமாக தலையசைத்து விட்டு, ஓகே மிஸ்டர் கார்த்திக் என்றான். பாய் ப்ரோ என்று கூற வந்த வார்த்தையை நிறுத்தி, பாய் சக்தி என்று கூறிவிட்டு சென்றான் கார்த்திக். சக்திக்கு அதுவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்போ வார்த்தைக்கு வார்த்தை ப்ரோன்னு சொல்லும் கார்த்திக், இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட ப்ரோன்னு சொல்லல, சரண்யாவை பத்தி பேசலையே என்று யோசித்தவன், என்னைய சுத்தி எல்லாம் மாயாஜாலமாவே நடக்குது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். வெளியே சென்ற கார்த்திக், என்ன சக்தி ப்ரோ, குழம்புறீங்களா? நல்லா குழம்புங்க என்று நினைத்து புன்னகைத்து விட்டு சென்றான். அன்று இரவு நேரத்தில் காவ்யா விட்டு பின்புறம் இருக்கும் மரத்தில் ஏறி பால்கனியை அடைந்தான் கார்த்திக். பால்கனியில் நின்று கொண்டிருந்தவன், இப்ப எப்படி காவ்யா ரூமுக்கு போவோம் என்று யோசித்தான். காதல் மேஜிக்கை யூஸ் பண்ணுவோம் என்று அவன் மனதில் தோன்றியதும், 10 என்றதுக்குள்ள இப்ப காவ்யா பால்கனிக்கு வந்தா நான் காவ்யாவை லவ் பண்ற அளவுக்கு காவ்யாவும் என்னைய லவ் பண்றதா அர்த்தம் என்று நினைத்தவன் கண்களை மூடி 1 2 3 என்று எண்ணிக்கொண்டே ஒரு கண்ணை மட்டும் லேசாக திறந்து பார்த்தான். அவன் 5 என்று சொல்லும் போது சரியாக காவ்யா பால்கனிக்கு வந்தாள். காவ்யாவை பார்க்கவும் தன் இரு விழியும் விரிய பார்த்தவன் காவ்யா கவனிக்கும் முன்பே, காவ்யா ஹாய் என்று கையை தூக்கி காட்டினான் கார்த்திக். கார்த்திக்கை தன் வீட்டு பால்கனியில் பார்த்தவள் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு பின்பு கனவு என்று நினைத்து தன் கண்களை ஒரு முறை கசக்கி விட்டு பார்த்தாள். காவ்யா, பொய் இல்ல என்றான் கார்த்திக் சிரித்து கொண்டே. வேகமாக கார்த்திக் பக்கத்தில் ஓடி வந்தவள் கார்த்திக்கை நறுக்கென்று கிள்ளி, எப்படி பால்கனிக்கு வந்தீங்க என்று கேட்டாள் காவ்யா. அவள் கிள்ளிய இடத்தை தேய்த்து கொண்டே, இப்ப சந்தோஷப்படுறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு வருத்தப்படுறீங்களா என்று கேட்டான் கார்த்திக். அது எதுவானாலும் இருக்கட்டும், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று பால்கனி வாசலை பார்த்து கொண்டே கூறினாள் காவ்யா. அப்படின்னா கண்ணை மூடுங்க என்றான் கார்த்திக். ஐயோ கார்த்திக் என்று சினுங்கினாள் காவ்யா. நான் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்பேன் என்றான் கார்த்திக். வேறு வழி இல்லாமல் கண்களை மூடினாள் காவ்யா. அவள் கையை பிடித்தவன் அவள் விரலில் ஒரு மோதிரம் போட்டு விட்டான். அவன் மோதிரம் போடவும் காவ்யா கண்களை திறந்து மோதிரத்தை பார்த்தாள். என்ன கார்த்திக் இது
என்று மோதிரத்தை பார்த்து கொண்டே கேட்டாள் காவ்யா. மோதிரம் வேற என்ன என்றான் கார்த்திக். அது தெரியுது, அதை எதுக்கு இப்போ என் விரல்ல போட்டு விடுறீங்க என்று கேட்டாள் காவ்யா. எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க என்றான் கார்த்திக். கார்த்திக், இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? சொல்லவே இல்ல என்று புன்னகைத்து கொண்டே கேட்டாள் காவ்யா. இன்னைக்கு இல்ல, இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு என்னோட பிறந்த நாள் என்றான் கார்த்திக். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்றாள் காவ்யா. இப்படியே நீங்க என்னைய எல்லா வருஷமும் விஷ் பண்ணணும் என்றான் கார்த்திக். காவ்யா புன்னகைத்து விட்டு, நான் தானே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நீங்க எனக்கு கிஃப்ட் தரீங்க என்று கேட்டாள் காவ்யா. அதான் மொத்தமா நீங்களே எனக்கு கிஃப்டா கிடைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எனக்கு வேற என்ன கிஃப்ட் வேணும் என்று கேட்டான் கார்த்திக். ஐயோ கார்த்திக் என்று கொஞ்சம் வெக்கம் கலந்து புன்னகைத்தாள் காவ்யா. ஐயோ காவ்யா, என் முன்னாடி வெக்கப்படாதீங்க, நான் இப்பவே உங்களை கடத்திட்டு போயிடுவேன் என்றான் கார்த்திக். கார்த்திக் என்று கார்த்திகை பார்த்து முறைத்தாள் காவ்யா. முதல்ல உங்க அக்காவுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது என்றான் கார்த்திக். கார்த்திக், வீட்டுல அக்காவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருக்காங்க, ஆனா அக்காவுக்கு தான் யாரையும் பிடிக்கல என்றாள் காவ்யா. உங்க அக்கா கல்யாணம் பண்ணலன்றதுக்காக நாம எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது என்று கேட்டான் கார்த்திக். என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? குடும்பத்துல உள்ளவங்களுக்காக நம்ம இது கூட செய்யலன்னா எப்படி என்றாள் காவ்யா. இத பத்தி வீண் பேச்சு பேச வேண்டாம் என்று நினைத்த கார்த்திக், நான் இங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்றான். என்ன என்று கேட்டாள் காவ்யா. அது நாளைக்கு என்னோட பிறந்த நாளைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும் என்றான் கார்த்திக். இல்ல கார்த்திக் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவள் உதட்டில் ஒரு விரலை வைத்தவன், முடியாதுன்னு பேச்சுக்கே இடம் இல்ல என்றான் கார்த்திக் உறுதியாக. அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. நான் உங்க அக்காவையும் இன்வைட் பண்ணிருக்கேன், அதனால உங்களால ஈஸியா வர முடியும் என்றான் கார்த்திக். சரி, அப்போ அக்கா வந்தாங்கன்னா நானும் வரேன் என்றாள் காவ்யா. தட்ஸ் குட் என்றான் கார்த்திக். சிறிது நேரம் கழித்து, எப்படி கார்த்திக் பால்கனிக்கு வந்தீங்க என்று கேட்டாள். அது ஏதோ இந்த மரத்துல ஏறிதான் என்று மரத்தை காட்டி கூறினான். ஐயோ கார்த்திக், எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஒரு போன் பண்ணி உங்க பர்த்டே பார்ட்டிக்கு என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல என்று கூறினாள் காவ்யா. போன் பண்ணனா இந்த அழகான முகத்தை எப்படி பார்க்க முடியும் என்று காவ்யா நாடியை லேசாக பிடித்து கூறினான் கார்த்திக். இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுப்பீங்களா என்று கேட்டாள் காவ்யா. இதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணும்னாலும் எடுக்கலாம் என்றான் கார்த்திக். அப்போது வீட்டிலிருந்து ஏதோ சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட காவ்யா பயந்து போய் கார்த்திக்கிடம், கார்த்திக், வீட்டுல யாராவது இங்க வர்றதுக்கு முன்னாடி போயிடுங்க என்றால் பதறி அடித்து கொண்டு. என்ன காவ்யா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க என்னை இப்படி துரத்துறீங்களே என்று அழுத்து கொண்டான் கார்த்திக். அது நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வாசல் வழியா வந்திருந்தீங்கன்னா துரத்த மாட்டேன். நீங்க திருட்டுத்தனமா பால்கனி வழியா வந்திருக்கீங்க, எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்களை போக சொல்லணும்னு என்று கேட்டாள் காவ்யா. அப்படின்னா என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாம எப்பவும் ஒன்னா இருக்கலாம் என்றான் கார்த்திக். கல்யாணம் தானே, பண்ணும்போது பண்ணுவோம், இப்ப கிளம்புங்க என்றாள் காவ்யா. அவ்வளவுதானா என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான் கார்த்திக். அவ்வளவுதான் என்றாள் காவ்யா. கொஞ்சம் சோகமாக வந்த வழியே போக போனான் கார்த்திக். கார்த்திக் என்று அழைத்தாள் காவ்யா. என்ன என்று ஆர்வமாக கேட்டான் கார்த்திக். பத்திரமா போங்க என்றாள் காவ்யா. இதுக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கார்த்திக். அவன் போவதை பார்த்த காவ்யாவிற்கு யாரும் தங்களை பார்க்கவில்லை என்ற நிம்மதி வந்தாலும் கார்த்திக் தனக்காக ஒவ்வொரு விஷயமும் ரிஸ்க் எடுத்து செய்வதை நினைத்து கொஞ்சம் வருத்தமும் வந்தது. சீக்கிரம் கார்த்திகை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காவ்யாவிற்கு வந்தது. கார்த்திக் சென்ற பின்பு வெகு நேரம் கார்த்திக் போன பாதையை பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. இது அனைத்தையும் மறைந்து பார்த்து கொண்டிருந்த சரண்யாவிற்கு அழுகை வந்தது. அழுது கொண்டே தன் அறைக்குள் ஓடினாள். சிறிது நேரம் தன் அறையில் யோசித்துக் கொண்டிருந்த சரண்யா பின்பு காஞ்சனா அறைக்கு சென்று காவ்யாவையும் கார்த்திகையும் சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க சொல்லி கேட்டாள். அதற்கு காஞ்சனா உறுதியாக, உனக்கு கல்யாணம் ஆகாம நான் காவ்யாவுக்கு கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். சரண்யாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அமைதியாக தன் அறைக்குள் வந்தாள்.
அப்போது காவ்யா தன் அறையில் வந்து கட்டிலில் அமர்ந்திருந்தாள். காவ்யாவை பார்க்கவும் சரண்யா லேசாக புன்னகைத்து கொண்டே காவ்யா என்று கூப்பிட்டாள். என்னக்கா? நாளைக்கு சாயங்காலம் கார்த்திக் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு, நம்ம போகணும் என்றாள். லேசாக புன்னகைத்த காவ்யா சரி என்று ஒப்புக்கொண்டாள். மறுநாள் மாலை நேரத்தில் சரண்யா தன் பொட்டிக்கில் இருந்து வீட்டுக்கு வந்தாள். அப்போது சரியாக காவ்யா பார்ட்டிக்கு செல்ல ரெடியாகி கொண்டிருந்த காவ்யாவை பார்க்கவும் சரண்யா வா காவ்யா கிளம்பலாம் என்றாள். அக்கா நீங்க ரெடி ஆகலையா என்று கேட்டாள். நான் பொட்டிக்லயே ரெடி ஆகிட்டேன் என்றாள். அப்ப நீங்களும் பார்ட்டிக்கு இந்த ப்ளூ கலர் சுடிதார்லயே தான் வரீங்களா என்றாள். ஆமா, இன்னைக்கு என்னைய மாதிரி ப்ளூ கலர் சுடிதார் தான் நீயும் போட்டிருக்க என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள். அப்படின்னா நீங்க எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் என்றாள் காவ்யா. சாக்லேட் தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு என்று கூறிவிட்டு சரி வா சீக்கிரம் கிளம்புவோம் என்றாள் சரண்யா. அவளும் சரி என்று தலையாசித்து விட்டு சரண்யாவுடன் கிளம்பினாள். இருவரும் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அது மிக பெரிய ஸ்டார் ஹோட்டல். அங்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்திருந்தார்கள். உள்ளே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றார்கள். வேடிக்கை பார்த்து கொண்டே போன சரண்யா காவ்யாவிடம் ஏதோ சொல்ல திரும்பினாள். சரியாக சக்தி எதிரே நின்று கொண்டிருந்தான். சக்தியை பார்க்கவும் லேசாக புன்னகைத்த சரண்யா எப்படி இருக்கீங்க சக்தி என்று கேட்டாள். நல்லா இருக்கேன் சரண்யா என்றான். அதற்குள் காவ்யா சரண்யா கையை பிடித்து இழுத்து சென்றாள். பார்ட்டி கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. கார்த்திக் தனது நண்பர்கள் ஆனந்த், கிஷோர் மற்றும் கிளைண்ட்ஸ்களுக்கு மட்டும் பார்ட்டி கொடுப்பதால் கார்த்திக் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. சிறிது நேரத்தில் கார்த்திக் கேக்கை கட் செய்தான். அதன் முதல் பீஸை எடுத்து காவ்யாவிற்கு எப்படி கொடுப்பது என்று தயங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். சரண்யா காவ்யாவை கார்த்திக் முன் இழுத்து நிறுத்தி கொடுங்க என்றாள். காவ்யா சரண்யாவை பார்த்து அக்கா என்ன பண்றீங்க என்று கேட்டாள். எல்லாம் சரியா தான் பண்றேன். அதற்குள் கார்த்திக் காவ்யா முன் கேக்கை நீட்டினான். காவ்யாவிற்கு தான் அனைவரின் மத்தியில் கார்த்திக் கையால் கேக்கை வாங்க சங்கடமாக இருந்தது. காவ்யா கேக்கை வாங்க அனைவரும் அவர்கள் உறவு தெரிந்தது போல கைத்தட்டினார்கள். பார்ட்டி அப்படியே தொடர ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் ஒரு கரம் ஒரு வெயிட்டரின் ஜோப்பில் பணத்தை வைத்துவிட்டு அந்த ப்ளூ சுடிதார் மேல் ஜூஸை கொட்டி விடும்படி கூறியது. அந்த வெயிட்டரும் சரி என்று ஒப்புக்கொண்டான். உடனே அந்த கரத்திற்கு சொந்தக்காரன் வாஷ்ரூம் அருகில் சென்று நின்றான். பணத்தை வாங்கிய அந்த வெயிட்டர் ஒரு ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டு சென்றான். சரண்யா பக்கத்தில் வரவும் கால் ஸ்லிப் ஆவது போல் அவள் மேல் ஜூஸை கொட்டிவிட்டான். ஜூஸை கொட்டவும் சரண்யாவை பார்த்து சாரி மேம், தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு என்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க என்று கேட்டாள். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க என்றான். சரி என்று கூறி அவள் வாஷ்ரூம் பக்கத்தில் செல்லவும் கரண்ட் கட் ஆனது. என்ன இந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது என்று நினைத்தவள் தன் மொபைலை ஆன் செய்து டார்ச் லைட்டை பொருத்துவதற்கு முன் ஏதோ வித்தியாசமான வாசமா இருக்கு, என்ன என்று ஒரு முறை வேகமாக சுவாசத்தை இழுத்தாள். அப்படியே மயங்கி விழுந்தாள். மயங்கியவளை இருட்டில் தூக்கி கொண்டு ஹோட்டல் பின்புறம் சென்றவன் சரண்யாவை காரில் படுக்க வைத்தான். ஹோட்டலில் கரண்ட் வந்ததும் சரண்யாவை பின்தொடர்ந்து வந்த சக்தி வெளிச்சம் வரவும் பார்த்தான். வாஷ்ரூம் வெளியே சரண்யா இல்லை. அவன் அங்கு வேலை பார்க்கும் ஒரு பெண் வெயிட்டரிடம் வந்து வாஷ்ரூம் உள்ளே சரண்யா இருக்கிறார்களா என்று பார்த்து வர சொன்னான். வாஷ்ரூம் முழுவதும் ஆராய்ந்து விட்டு வந்த அந்த பெண், சார், நீங்க சொன்ன பொண்ணு உள்ள இல்ல சார் என்று கூறிவிட்டு சென்றார். சரண்யா வாஷ்ரூம்ல இல்லனா முன்வாசல் வழியா போகல, அப்படின்னா பின்வாசல் வழியாக என்று நினைத்தவன் ஹோட்டலின் பின்வாசலுக்கு ஓடினான். அப்போது ஒரு கார் பின்புறத்தில் கதவு பகுதியில் ஊதா கலர் துப்பட்டா வெளியே தெரிந்தது. சரியாக அந்த கார் கிளம்பியது. வேகமாக தன் காரில் ஏறிய சக்தி முன் செல்லும் காரை தொடர்ந்து சென்றான். அந்த கார் ஒரு வீட்டில் சென்று நின்றது. அதிலிருந்து முகமூடி அணிந்த ஒருவன் வெளியே வந்தான். வந்தவன் தன் காரின் பின்புற கதவை திறந்து முகத்தில் துணியால் சுற்றப்பட்ட சரண்யாவை தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்குள் சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்றான் சக்தி. அவனை நன்கு கவனித்தான். அவன் முகம் தெரியாவிட்டாலும் அவனுடைய ஹைட் வெயிட் தீனா மாதிரி இல்லை. உள்ளே சென்ற அவன் கையில் இருந்தவளை ஒரு சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு ஒரு பேப்பரை எடுத்தான். மயக்கத்தில் இருக்கும் சரண்யா கட்டை விரலில் மையை பூசி அந்த பேப்பரில் வைக்க போனான். அதற்குள் சக்தி அந்த முகமூடி அணிந்திருந்தவன் முன் சென்று அவன் கையை பிடித்தான்.
முகமூடி அணிந்திருந்தவன் திரும்பி பார்த்தான். சக்தி நின்று கொண்டிருந்தான். டே, யார்டா நீ? எதுக்கு சரண்யாவை கடத்திட்டு வந்திருக்க என்று கேட்டான் சக்தி. முகமூடி அணிந்திருந்தவன், எது, இது சரண்யாவா என்று ஆச்சரியத்தில் அவள் முகத்தில் சுற்றி இருக்கும் துணியை அவிழ்த்தான். சரண்யாவை பார்க்கவும் அதிர்ச்சியில் பின்னாடியே சென்றான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.